ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வெளியேற்றுறதுக்கு சிம்பிளான ஒரு டீ மெத்தட். டாக்ஸின்ஸ் அப்படின்னா என்னங்க? நச்சு கழிவுகள் நம்ம உடலில் அதிகமாக இருக்கிறது. ஸோ இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம எல்லாருமே இந்த விஷயத்தை தேடி தான் ஓடிக்கிட்டே இருக்கோம். பாடியை கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் பண்ணுறது எப்படி? உடல்ல இருக்கக்கூடிய மொத்தமான கழிவுகள் எல்லாமே வெளியேறுவது எப்படி? கழிவுகளை வெளியேற்றும் முறையில நிறைய இருக்குங்க. அதுல ஒண்ணுதான் நம்ம எண்ணெய் குளியல் சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. காயகற்ப முறைகளும் சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய முறைகள் இருக்கு. உணவே மருந்து அப்படின்ற முறையும் சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரிதான் இப்போ காலையில எந்திரிச்சோடனே இந்த டீ காஃபி எல்லாம் தேடுறதுக்கு பதிலா இந்த டீயை நீங்க குடிச்சு பாருங்களேன். உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்கும். உங்களுக்கு சுகர் இருந்தாலும் சரி, பிபி இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த டீயை தாராளமாக குடிக்கலாங்க. இது குடிக்கிறதுனால உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். அதுவும் பேட் கொலஸ்ட்ரால் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குங்க. உடல்ல இருக்கக்கூடிய அந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் குறையறதுக்கு கண்டிப்பா இந்த டீ நமக்கு பயன்படுது. சரி, இது என்னென்ன மூலிகைகள் இதுல சேர்ந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாகவே தூதுவளை. இந்த தூதுவளையை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம உடல்ல நீண்ட நாளா இருக்கக்கூடிய நெஞ்சு பகுதியில நாட்பட்டு தேங்கி இருக்கக்கூடிய சளியை விரட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. இந்த மூலிகை அப்படின்னு சொல்லும்போது இந்த தூதுவளையை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்த போறோம்? இந்த கபத்தை வெளியேற்றுவதற்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி உடல்ல எங்கெங்கெல்லாம் நமக்கு கழிவுகள் மூளை முடுக்கெல்லாம் தேங்கி இருக்கோ, விஸ்ராஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா, இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு கழிவுகள் தேங்கி தான் இருக்கும். குடல் பகுதியில இருக்கும், லிவர்ல இருக்கிறது, பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகணும், வெளியேறணும்னா தூதுவளை மிக சிறந்த ஒரு மூலிகை. இந்த தூதுவளையை பயன்படுத்தி ஒரு டீ செய்ய போறோம். இதனோட நம்ம வீட்ல எல்லார் வீட்லயும் எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு மூலிகைனா கருவேப்பிலை. இது இல்லாம சமையலே இல்லைங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கருவேப்பிலை எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை. இந்த தூதுவளையும் கருவேப்பிலையும் சேர்த்து நீங்க எடுத்துக்கும் பொழுது உடல்ல நடக்கக்கூடிய மாற்றம் என்னன்னு பார்க்கலாம். ஒரு 21 நாட்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு கொலஸ்ட்ரால் லெவல் குறையவே இல்லைங்க, பிபி லெவல் குறையவே இல்லை, எப்ப பார்த்தாலும் நெஞ்சு சளி, இருமல், ஆஸ்துமா, வீசிங் இருக்கு, சைனசைட்டிஸ் இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் இல்லைங்க, ரொம்ப வருஷமா நாட்பட்ட மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னாலும் இது எல்லாமே சரி செய்யறதுக்கு உங்களுக்கு இந்த டீ பயன்படுது. இதுல எப்படிங்க நம்ம எடுத்துக்கலாம்னா, தூதுவளை எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு. அதே மாதிரி கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. இதுல நிறைய பேருக்கு கருவேப்பிலை வீட்லயே இருந்துரும். தூதுவளை எங்களுக்கு கிடைக்கலங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, தூதுவளை பவுடரா எடுத்துக்கோங்க. தூதுவளை பவுடரா உங்களுக்கு கடைகள்ல இருக்கும், வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தூதுவளை பவுடர் ஒரு 3 கிளாஸ் தண்ணீர்ல போட்டுருங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் அந்த தண்ணீர்ல போட்டுட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுருங்க. ஒரே ஒரு பல் பூண்டு அதுல தட்டி போட்டுருங்க. அவ்வளோதாங்க. இத நல்லா நம்ம பாயில் பண்ணணும். சரிங்களா? இந்த 3 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸா வரட்டும். அந்த அளவுக்கு நம்ம பாயில் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இத நம்ம தினம்தோறும் குடிக்கணும். காலையில எம்ப்டி ஸ்டொமக்லயே குடிக்கலாம். இல்லைங்க காலையில என்னால குடிக்க முடியலனாலும் ஈவினிங் டைம்ல குடிக்கலாம். இத குடிக்கும் பொழுதே உங்களுக்கு அதனுடைய ஃப்ளேவர் நல்லாவே தெரியும். அந்த கருவேப்பிலையும், தூதுவளையும் சேர்த்து அந்த சீரகத்தோட சேர்த்து ஒரே ஒரு பல் பூண்டு போட்டிருக்கோம். அது வந்து லைட்டா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்க ஆரம்பிக்கும். இத நீங்க டெய்லி ரெகுலரா காலையில பயன்படுத்திட்டு வாங்களேன். உடல்ல நடக்கக்கூடிய மாற்றம் ரொம்ப அருமையா இருக்குங்க. வயிறு நல்லா கிளென்ஸ் ஆகுறது தெரியும். 2, 3 நாட்கள்லயே மலச்சிக்கல் தொந்தரவு காணாமல் போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்வீங்க. அதே மாதிரி கொலஸ்ட்ரால் லெவல் உங்க உடல்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த தூக்கமின்மை பிரச்சனையால் அவதிப்படுறது, இல்ல இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கொழுப்பு சத்து வந்து அதிகமா சேர்ந்துருச்சுங்க, ஃபேட்டி லிவர் இருக்கு, இதயத்துல அதிகமான கொழுப்பு படிஞ்சிருக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இதை எடுக்கும் பொழுது இந்த கொழுப்பு படிஞ்சிருக்கக்கூடிய விஷயம், நம்ம ஏற்கனவே நிறைய மருந்துகள் சாப்பிட்டுட்டு இருப்போம், பரவாயில்ல, அது கூட இதை உணவாக ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன், நல்லாவே ரிசல்ட் இருக்குங்க. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தலைமுடி உதிர்தல் எக்கச்சக்கமான பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. தலைமுடி உதிர்தல் இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு இந்த டீயை நீங்க குடிக்கலாம். ஏன்னா கருவேப்பிலையில அவ்வளவு மகத்துவம் நிறைந்த ஒரு விஷயம், மகத்துவமான விஷயங்கள்
நிறைய இருக்கு. இந்த கருவேப்பிலையை சேர்த்து இந்த தூதுவளையும் சேர்த்து ஒரு கஷாயமாக நீங்க எடுக்கும்போது உங்க உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். கண்கள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணு ரொம்ப நார்மலாவே தெரியலங்க. அடிக்கடி எனக்கு வந்து ஐசைட்ல வந்து ப்ராப்ளம் வந்துருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த கண் பார்வை தெளிவடையறதுக்கும் இத எடுத்துக்கலாம். தூதுவளை அப்படின்னு சொல்றது முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஒரு காயகற்ப மருந்து. கபம் மட்டும் கிடையாதுங்க. உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றவும் தூதுவளை ரொம்ப சிறந்தது. அப்ப இந்த தூதுவளையும், கருவேப்பிலையும் சேர்த்து எடுக்கக்கூடிய இந்த தேநீர் வகை, டீ வகை பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லிவர்ல இருந்து டாக்ஸின்ஸ் அத கண்டிப்பா வெளியேத்தும். ஃபேட்டி லிவர் இருந்தாலும் உங்களுக்கு இதன் மூலியமாக குறைய ஆரம்பிச்சுரும். மலச்சிக்கல் தொந்தரவு காணாமல் போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெகுலரா இதெல்லாமே நீங்க பயன்படுத்திட்டு வாங்க. அதுவும் முக்கியமாக இந்த டீ குடிப்பதனால இவ்வளவு நன்மைகள் இருக்குதுங்க. ஸோ இத பயன்படுத்திக்கிட்டே வாங்க. காலையோ இல்ல மாலை வேளையிலயோ நீங்க இந்த தூதுவளை, கருவேப்பிலை, சீரகம், ஒரே ஒரு பல் பூண்டு. ஸோ இத நம்ம ஆட் பண்ணி நல்ல கஷாயமாக காய்ச்சி குடிக்கும்போது உடல்ல இருக்கக்கூடிய அவ்வளோ பிரச்சனைகளும் நமக்கு தீருது. கழிவுகள் வெளியேற்றப்படுது. ஸோ இதய தசைகள் வலிமையாகுது. குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளும் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த தூதுவளை டீ அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதுவும் முக்கியமா கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, பிளட் பிரஷர் அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு மருந்தாக இருக்கும். காலையில இந்த டீயை ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ரிசல்ட் இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.